டாக்டர் பிளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முழங்கால் மூட்டு வலி அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை ஏதோ வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வயது உள்ள நபர்களுக்கும் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. வயதான நபர் அன்றைய காலகட்டத்தில் உள்ளவங்க இப்ப இருக்கிறாங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறி மேல வரைக்கும் போறாங்க. ஆனா இன்றைய தலைமுறைகள் 20 வயசு 15 வயசுல போய் லிஃப்ட்ல தான் ஏறி போகணும்னு சொல்லி லிஃப்ட்ல தான் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப மூட்டு வலி வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு இளம் வயதினருக்கே தாக்கப்படக்கூடிய இந்த மூட்டு வலிக்கு அடிப்படை காரணம் தான் என்ன? இந்த அடிப்படை காரணத்தை நாம எப்படி சரி செய்து நம்மளுடைய முழங்கால் மூட்டை பலப்படுத்துவது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கலாம். இந்த முழங்கால் மூட்டு அப்படின்றது அது வந்து உள்ளுக்குள்ள நமக்கு வந்து எலும்பு, அப்புறம் அந்த மசில்ஸ், டிஸ்க்கு, அப்புறம் நர்வஸ் இது எல்லாம் சேர்ந்து இருக்குதுங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து வலி வருவதற்கான காரணங்கள், நம்மளுடைய டோட்டல் வெயிட் முதல்ல அதிகமாயிருச்சுன்னா, அந்த வெயிட் ஃபுல்லா லோடு இங்கே தான் வந்து கிடைக்குது. நீங்க வந்து நிக்கப்படும் பொழுது உங்களுடைய டோட்டல் வெயிட்டும் அங்கே தான் கிடைக்குது. இந்த டோட்டல் வெயிட்டையும் ஒருத்தர் ஒன் சைடாவே வந்து அதிகமான பேலன்ஸ் பண்ணி தாங்குறாருன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த ஒன் சைடு மூட்டு ஜவ்வு வந்து பாத்தீங்கன்னா அமுக்கப்பட்டு அங்க போன் உரசக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இன்னைக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து அதுதான். அப்ப அதிகப்படியான அந்த வெயிட் ஒபிசிட்டி, அந்த மூட்டை ஒரு பக்கமாக அழுத்துவது முழங்கால் மூட்டு வலிக்கு ஆரம்ப கட்ட வழிவகுத்து கொடுத்துருது. இன்னைக்கு நிறைய பேர் நின்று பேசப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நின்று பேசுறாங்களான்னு பாருங்களேன். சைடாக நின்று பேசுறதே இல்லை, ஒன் சைடாக அப்படியே சாஞ்சு தான் நின்று பேசுவாங்க. அப்போ என்னன்னா அந்த ஒன் சைடு அவங்களுடைய டோட்டல் ஃபோர்ஸும் வந்து முழங்கால் மூட்டில் போய் அந்த அழுத்தம் கிடைக்கும் பார்த்தீங்களா? அப்போ அந்த அழுத்தம் கிடைக்கப்படும் பொழுது அந்த ப்ரெஷர் தான் அங்கே என்ன ஆயிருதுன்னா அந்த டிஸ்குக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமுக்க ஆரம்பிச்சிருது, ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருது, டிஸ்க் வெளியில பிதுங்க ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். இனிமேல் நாம நிக்கப்படும் பொழுது ஸ்டாண்டர்டிஸ்ல நிக்கிறோமா, நம்மளுடைய ஃபோர்ஸ் ரெண்டு பக்கமும் ஈவனா இருக்குதா, இதை முதல்ல கவனிங்க. ஒரு சைடாவே நீங்க வந்து நிக்கிறீங்கன்னா நிச்சயமாக பின்னால நீங்க மூட்டு வலி பிரச்சனையில அவஸ்தப்பட போறீங்கன்னு அர்த்தம். ஆரம்ப கட்டத்திலேயே முதல்ல அதை சரி செஞ்சுக்கங்க. அப்ப இந்த இடத்துல மூட்டு வலி வரப்போகுதுன்னா முன்கூட்டியே நம்மளுடைய உடம்பு சொல்லும், ஏன் மூட்டு வலி வரப்போகுது கவனிச்சுக்கன்னு. அதுக்கு ஒரு உடலின் மொழி ஒன்று இருக்குது, அதை வந்து முன்னாடியே சொல்றதுக்குன்னு. என்ன உடலின் மொழி சொல்லும்? இந்த முழங்கால் மூட்டுல பிரச்சனை வரப்போகுது, வலி வரப்போகுதுன்னா என்ன மாதிரியான அறிகுறிகளை நமக்கு கொடுக்கும், என்ன மாதிரியான மொழி மூலமா நமக்கு சொல்லும் அப்படின்னா ரெண்டு விஷயத்துல சொல்லும். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் மூட்டுகள்ல சவுண்டு வரும். நீங்க உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா சொடக் சொடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். மூட்டை சுத்துனீங்கன்னா கரெக்ட் கரெக்ட்னு ஒரு சவுண்டு வரும். புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு மூட்டு வலி வரப்போகுது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஆமா, இப்படி நமக்கு இப்படி வலி மூலமாக நமக்கு சொல்லும். ஓகேங்களா? ஒண்ணு. இன்னொரு விஷயத்து மூலமா எது மூலமா சொல்லணும் அப்படின்னோம்னா, உங்களுடைய முழங்கால இப்படி நீட்டி உட்காருங்க. அதாவது காலை நீட்டி உட்காருங்க. காலை நீட்டி உட்காரப்படும் பொழுது இல்லை நீங்க படுத்த பொசிஷன் அப்படி கூட வச்சுக்கங்க. அப்படி நீங்க படுத்த நிலையில கால் நல்லா அப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும்ல, அப்போ உங்களுடைய முழங்கால் இருக்குல்ல, இந்த முழங்காலுக்கு கீழே ரெண்டு பக்கமும் கண்ணு மாதிரி ஒரு பள்ளம் இருக்கும். கேட்டீங்களா? இந்த முழங்கால் முட்டு சிப்பி ரெண்டு பக்கமும் கண்ணு மாதிரி பள்ளம் இருக்கும். ஆனா அது என்னன்னா, அதாவது குதிரை முக வர்மம்பாங்க. ஆக்சுவலி வந்து அது வந்து வர்ம புள்ளி இருக்குது, கண்ணு வர்மம், குதிரை முக வர்மம் அப்படிம்பாங்க. அப்ப இந்த அந்த குதிரை முகம் மாதிரியே இருக்கும் அந்த பெட்டலா போனு. அந்த பெட்டலா போன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி மேல அகலமா அப்படியே இப்படி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சுருங்கி வந்துடும், குதிரை முகம் மாதிரி. இப்படி சுருங்கி வர்ற இடத்துல இந்த ரெண்டு பக்கமும் இங்க பாத்தீங்கன்னா பள்ளம் இருக்கும். பள்ளம் தெரியணும். நீங்க காலை நீட்டி படுத்திருக்கும் பொழுது இந்த ரெண்டு பள்ளமும் தெரியணும். நான் இதுக்கு வேணா ஒரு இமேஜ் வைக்க சொல்றேன், உங்களுக்கு இமேஜும் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ரெண்டு பக்கம் இந்த பள்ளம் இருந்தால் உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஒருவேளை அங்க ரெண்டு இடத்துலையும் பள்ளம் இல்லைங்க, கரெக்டா அந்த ரெண்டு இடத்துலையும் பள்ளத்துக்கு பதில் உப்பி இருக்குதுங்க. சில பேருக்கு அங்க மட்டும் பாத்தீங்கன்னா குமிழ் மாதிரி உப்பி இருக்கும். இந்த ரெண்டு பள்ளம் இருக்கு பாத்தீங்கன்னா, அப்படி குமிழ் மாதிரி வெளியே அப்படி துருத்திட்டு வந்து நிற்கும். அவர்களுக்கு கன்ஃபார்மா 100% மூட்டு வலி பிரச்சனை வரும், மாற்றமே கிடையாது. பாத்தீங்கன்னா உடம்பு முன்கூட்டியே சொல்லும். உங்களுக்கு மூட்டு வலி வந்த பிறகு தான் கிடையாது. இப்ப மூட்டு வலி வந்தவங்க எல்லாம் பாருங்க, கரெக்டா அந்த குதிரை முக வர்மம், அந்த கண்ணு வர்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த குதிரை கண்ணு மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்படி உப்பிதான் இருக்கும், பள்ளமாக இருக்காது. முழங்கால் முட்டு சிப்பிக்கு கீழே செக் பண்ணி பாருங்க உங்களுடைய காலம். ஆமா. அப்ப என்ன நடந்திருக்குன்னா, உள்ள இருக்கக்கூடிய டிஸ்கு
அமுக்கப்பட்டு பிதுங்க ஆரம்பிக்கப்படும் பொழுது உங்களுக்கு அது அடையாளம் தெரியும். இப்ப நல்ல வலி இருக்கிறவங்களுக்கு நல்லா பிதுங்கிடும், வலியை நல்லா பிதுங்கிடும். கிட்டத்தட்ட ஒரு 80% 85% பேருக்கு நிச்சயமா இந்த மாதிரி வந்து பிதுங்கிருக்கும். அப்ப மீதி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருக்கிற நபருக்கும் இன்னைக்கு முழங்கால் வலி வந்துருச்சு. குண்டா இருக்கிற நபருக்கு தான் வரணும் இல்லை, ஒல்லியா இருக்காங்க, அவங்களும் முழங்கால் வலியினால தாங்க முடியலங்க. அவங்களுக்கு அந்த பிதுக்கம் கூட இருக்காது, பள்ளமும் இருக்கும், ஆனால் வந்திருக்கும். ஏன்னா இங்கே ரீசனே வேற. அதான் சொன்னேன், உள்ளுக்குள்ள எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, மசில்ஸ் இருக்குது, டிஸ்க் இருக்குது, ஃப்ளூயிட் இருக்குது. இதுலலாம் என்ன டிஸ்டர்பன்ஸோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து வலியே வரும். நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருந்தோம், அதில் இதை வச்சு கூட டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். இந்த வழியெல்லாம் ஒவ்வொரு வழியும் என்ன மாதிரிலாம் அடையாளங்கள் இருக்கும்லாம் சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க அந்த பதிவு நம்மளுடைய சேனல்லே இருக்குது, பாருங்க. அதை பார்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போ இவ்வளவு விஷயத்துல எந்த விஷயத்தினால இந்த வலி அப்படின்றத நீங்கள் இது பண்ணிக்கணும். அப்போ ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் முழங்கால் வலி வந்துருச்சுங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு நம்மளுடைய உணவு முறைகளில் தப்பு பண்ணியிருக்கோம்ல, அந்த வகையில் என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம இந்த ஒயிட் சுகர் அதிகமாக எடுத்தவங்க, ஒயிட் மில்க் அதிகமாக எடுத்தவங்க, அவர்களுக்கு தாங்க முழங்கால் வலி வருது. ஐயோ மில்கா, முழங்கால் வலி வந்துருச்சுன்னு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே ஃபஸ்ட்டு முதல்ல 200 ml பால் டெய்லி நைட்டு சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும். பாலில் தான் கால்சியம் இருக்குது, அதை சாப்பிட்டா தான் முழங்கால் வலியே போகும்னு சொல்லி அதை தானே சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி விளம்பலாம். அதாவது பாலில் தான் கால்சியம் இருக்குது, இப்போ கால்சியம் கம்மியாகி போச்சு, முழங்கால் வலி வந்துருச்சு, இனிமேல் பாலை எடுத்தால் நம்ம கால்சியம் சேரும்னா, அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம டெய்லி பால் எடுத்தோமே, அதுலேருந்து கால்சியமே சேரலையா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பால் ஒரு சைலண்ட் கில்லராக இருக்குது. அது நம்மளுடைய எலும்பு மண்டலங்களை பலப்படுத்துகிற வேலையை பார்க்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, பலவீனப்படுத்துகிற வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா சைலண்ட்ல என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரிப்பார். புரியுதுங்களா? ஆமாம். அதனால இன்னைக்கு எலும்பு மண்டலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெபிசியன்சி ஆனதுக்கு இவரும் ஒரு காரணமாக இருக்கிறார். ஏன்னா அன்றைய பால் வேறங்க, இன்றைய பால் வேறங்க. ரைட், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்ற, உங்களுக்கு இது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அன்றைய பால் வேற, இன்றைய பால் வேற. அதனால இன்றைய பால் நம்மளுடைய இந்த நிலைக்கு காரணமாக இருக்குது, இதுவும் ஒரு காரணமாக இருக்கு. இது மட்டும் காரணம் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். ஒயிட் சுகர் எப்போ நம்ம வந்து இந்த ஒயிட் சுகர் எடுக்க ஆரம்பிச்சோமோ அதுக்கு அப்புறம் தான் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கணும். நீங்க போய் சும்மா கூகுளில் போயிட்டு ஒயிட் சுகர் ஃபேக்ட்ரி நம்ம இந்தியாவுக்குள்ள எப்போ வந்துச்சுன்னு சொல்லி நீங்க பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் இங்க உத்தரப்பிரதேசத்துல தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நமக்குள்ள இங்க வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட வந்து 1942 இங்க வந்து வந்தது. அதுக்கப்புறம் இங்க இறங்கிருச்சு. இங்க ஒயிட் சுகர் அதிகமா வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாருங்க, நம்மளுடைய அந்த முன்னோர்கள் பனைமரத்துல இருந்து கீழே விழுவாங்க. அன்னைக்கு பார்த்த தொழில்கள்லாம் அப்படிதான் இருந்தது. இந்த மாதிரிலாம் கிரெயின் அது மாதிரி இதெல்லாம் கிடையாது, நம்ம உபகரணங்கள்லாம் கிடையாது. பனைமரத்தில் அவங்களாம் தான் ஏறணும். ஆமாம், கட்டடங்கள் கட்டினாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து கீழே விழுந்தாங்க. அவங்க பார்த்தா அதுக்கப்புறம் திரும்ப எந்திரிச்சு லைட்டாக கட்டு போட்டு இது பண்ணி எலும்பு டக்குன்னு சேர்ந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக வேலை பார்த்துட்டாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் பெருசாக ஒன்றும் வரலை. ஆனால் இன்னைக்கு படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துட்டேங்க, அதனால நான் வந்து பிளேட்டு போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி என் காலை வச்சிருக்கிறேன். எவ்வளோ நாளுங்க? 10 வருஷமா அப்படிதான். லைஃப் டைம் வந்து படிக்கட்டுல இருந்து தவறுனதுக்கே இன்னைக்கு வந்து எலும்புக்கு பிளேட் போட்டு ஸ்க்ரூ போட்டு போடக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நமக்கு வந்திருக்குன்னா, அப்ப எலும்பை முதல்ல பலவீனப்படுத்திட்டு, ஓகேங்களா, எலும்பை முதல்ல பலவீனப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரிலாம் வந்து நல்ல இரும்பு மூலமா எலும்பை டைட் பண்ணி வச்சுக்கலாம்னா எப்படி இருக்கும்? எலும்பை இரும்பு போல மாத்துங்க, இரும்பை ஃபிட் பண்ற வேலையே உங்களுக்கு வராது. எலும்பை எப்படிங்க இரும்பு போல மாத்தலாம்? இன்னைக்கு மரம் இருக்குதுங்க, அந்த மரத்துல முருங்கை மரம் மாதிரி நம்மளுடைய இரும்பு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி மேலே ஏறினாலே முருங்கை மரம் உடையும், அப்படி உடைச்சிடலாம், ஈஸியாக உடைச்சிடலாம். சரிங்களா? ஆமாம். ஆனால் கருங்காலி மரம் இருக்குல்ல, அதுவும் மரம் வகை தானே. இந்த கருங்காலி மரத்தை ரம்பத்தை வச்சு அறுக்கணும்னா கூட கஷ்டப்படணும். அந்த அளவுக்கு கருங்காலி மரம் போல் உங்களுடைய எலும்பை மாத்தினா எப்படி இருக்கும்? பலமா அந்த மாதிரி மாத்துங்க. அதற்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறைகள்லையும் கொஞ்சம் கொண்டு வரணும். இப்போ ஜீனி எடுத்தா என்ன நடந்துச்சு அப்படின்னம்னா, ஜீனி என்ன சொல்லுவாங்கன்னா வைட்டமின் திருடன் அப்படின்பாங்க. இதுக்கு அப்புறம் தாங்க நமக்கு வந்து விட்டமின் டெபிசியன்சிலாம் வந்துச்சு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்.
வைட்டமின் வந்து டெபிசியன்சி, வைட்டமின் சி குறைஞ்சு போச்சு, வைட்டமின் ஏ குறைஞ்சு போச்சு, பி குறைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வரிசையா விட்டமின் ஏல இருந்து கே வரைக்கும் டெபிசியன்சி ஆனதுக்கான ஒரே காரணம் ஜீனி தான், ஒயிட் சுகர் தான். அதை போல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் விட்டமின் ஏக்கு நான் என்ன சாப்பிடணும், பிக்கு என்ன சாப்பிடணும், சிக்கு என்ன சாப்பிடணும், ஒரு பெரிய பட்டியல் எடுத்து வச்சு நீங்க சாப்பிட்டாலும் ஜீனியும் நீங்க சேர்த்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அதான் பேலன்ஸ் ஆகிறதே இல்லை. எவ்வளவு கால்சியம் டேப்லெட் எடுத்த நபர்கள் நீங்க இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கே உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, நான் ஒரு 3 வருஷமா கால்சியம் டேப்லெட் சாப்பிட்டே இருக்கேன். உங்க கால்சியம் எப்போதான் சரியாகிறது? எக்ஸஸா கால்சியம் டேப்லெட் எடுக்கிறதுனாலையும் உங்களுக்கு அடுத்த பிரச்சனை வரும். குறிப்பா போன் பிரச்சனையும் வரும், கிட்னி பிரச்சனையும் வரும். எக்ஸஸ் கால்சியம். அப்ப இப்படி நம்ம நிறைய வந்து வைட்டமின் மாத்திரைகள்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்ததுக்கான காரணம் அவர் தான், ஜீனி தான். ஒயிட் சுகர் தான் வைட்டமின் திருடன். அவரை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய எலும்புல முதல்ல பலவீனமாகாம பாதுகாக்கலாம். பலமாக்குறது அப்புறம், முதல்ல பலவீனமாகாம முதல்ல பாதுகாத்துக்குவோம், பெஸ்ட். பலமாக்குறது எப்படின்றதையும் நான் சொல்றேன். உங்களுடைய எலும்பை நல்ல கருங்காலி மரம் போல அப்படி ஸ்ட்ராங்கா இரும்பு போல மாத்துவது எப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி மாத்திட்டா கிளியர். எலும்பு தேய்மானம்ன்றதே அங்க கிடையாதுங்க. எலும்பு தேய்மானம் நமக்கு வந்து ரொம்ப சில பேருக்கு மட்டும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து முழங்கால் வலினா எலும்பு தேஞ்சு போச்சு, கழுத்து வலினா எலும்பு தேஞ்சு போச்சு, முதுகு வலினா எலும்பு தேஞ்சு போச்சுன்றது கிடையாது. எல்லா பேரும் கிடையாது, ஏற்படுது. ஆனா பட் எல்லாரும் கிடையாது. அதை முதல்ல அடிப்படையா புரிஞ்சுக்கணும். அதனால ஏன்னா அந்த எலும்பை இணைக்கக்கூடிய டெண்டன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்க் எப்படி இருக்கு, ஃப்ளூயிட் எப்படி இருக்கு, இதெல்லாம் மேட்டர் இருக்கு. அப்ப இந்த டிஸ்க், ஃப்ளூயிட் இதெல்லாம் வந்து அங்க இல்லாம அமுக்கப்பட்டா எலும்பு உரச ஆரம்பிக்கும் பாருங்க. அந்த உரசும் பொழுதுதான் எலும்பு தேயும். சில பேர் கால் வந்து பெண்டு போடணும், முழங்கால் வளைஞ்சு நடப்பாங்க. சாச்சு அப்பதான் எலும்பு உரச ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து லைட்டா அந்த பக்கம் வலிக்குதுன்னு ஒரு பக்கமா சாஞ்சு நடக்கக்கூடிய விஷயத்த ஆரம்ப கட்டத்திலேயே பண்ணாதீங்க. பழகிட்டா அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் வந்து ஸ்ட்ரைட்டாவே நடக்க முடியாது, பெண்டு போட நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிகிச்சை பண்ணினாதான் ஓரளவு நீங்க ஸ்டெடி ஆக முடியும். இப்ப நம்மளுடைய சிகிச்சை மையத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த முழங்கால் மூட்டு வலிக்குனே சிறப்பு சிகிச்சைகள்லாம் கொடுக்குறோம். நம்ம அந்த கால் பாதத்திலே சிகிச்சை கொடுப்போம். அப்புறம் சில வர்ம சிகிச்சைகள்லாம் கொடுப்போம். வர்ம ஆயுர்வேதா ஒரு கலந்து ஒரு இது சிகிச்சை கொடுப்போம். ஆமாம், இங்கே நம்ம சிகிச்சை மையத்தில் ஆயுர்வேத டாக்டர், சித்தா டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்க. அது யார் யாருக்கு எது தேவையோ அதுக்கு தக்கன வந்து அவங்க அந்த சிகிச்சையில் பண்ண சொல்லுவாங்க. அருமையாக வந்து இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு சிகிச்சை பண்ணி நீங்கள் ஈஸியாக சரி செஞ்சுக்க முடியும். ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இது போல இயற்கை மருத்துவமனைகள் உங்களுக்கு பக்கத்துல இருக்குதான்னு பாருங்க. இருந்தா அந்த மாதிரி சிகிச்சை எடுத்து அப்படி ஆரோக்கியப்படுத்துங்க. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லைன்னா வலிக்கு மாத்திரைகள், வலி மாத்திரைகள்னு வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கடைசியில் வந்து சிறுநீரகத்தை செயலிழப்பு ஏற்பட்டு நமக்கு சிறுநீரக பிரச்சனைக்கு போய் சிகிச்சை கொடுக்குற மாதிரி ஆகிடும். அவாய்ட் பண்ணுங்க. அதனால வாலு, ஜீனி இதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய முழங்கால நீங்க பாதுகாக்க முடியும். ஒண்ணு. சரி, இப்ப முழங்கால பலப்படுத்தணும், அந்த டிஸ்க்கு நல்ல ஃப்ளூயிடு வந்து நல்லா கிடைக்கணும் ஓகேங்களா. அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு ஏதாவது வீட்டிலேயே ஏதாவது உணவு முறைகள் ஏதாவது சொல்லுங்க, அதை ஈஸியாக சாப்பிட்டு நாங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்றதான் இன்னைக்கு நிறைய பேரோட எண்ணம். என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியான சில விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுடைய முழங்கால் மூட்டு எலும்பு, அந்த ஜவ்வு, இது எல்லாத்தையும் நல்லா சூப்பராக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னா, அதாவது அன்றைய காலகட்டத்தில் அவங்களுடைய உணவு முறைகளில் இருந்த ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு தவற விட்ட ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, களி அப்படின்ற ஒரு உணவு முறை இருந்தது. இன்னைக்கு களின்ற உணவு முறையே இல்லை. ஆமா, களினா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது. களியை வந்து அதை சட்டில் வச்சு பார்த்தா ஐயோ இதை எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னு இன்றைய தலைமுறை. ஆமா, ஏன்னா ஃபுல்லா பீஸா, பர்கர் அப்படியே கலர்ஃபுல்லா அப்படியே வச்சு ஓகேங்களா, அப்படியே மொறுன்னு நொறுன்னு அப்படின்லாம் நம்ம விளம்பரப்படுத்தியே பார்த்து அப்படியே நமக்கு கண்ணுல பார்க்கும் பொழுதே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வர்ற மாதிரி பார்த்துட்டு இந்த களியை தட்டுல பார்த்தா குழந்தைங்கள்லாம் எந்திரிச்சு ஓடக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய இடத்துல இருக்குது. குழந்தைங்களுக்கு புரிய வைங்க, எது சத்தான உணவு, எது ஆரோக்கியமான உணவு அப்படின்றத முதல்ல புரிய வைங்க. இந்த களி உணவுகள் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். அன்றைய காலகட்டத்தில் வாரத்தில் 2 நாள்ல இருந்து 4 நாள் வரைக்கும் கன்ஃபார்மாக களி இருக்கும். கம்மங்களி, கேப்பக்களி, உளுந்தங்களி, வெந்தயக்களி, எத்தனை களிகள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டோமேங்க. களி உணவுகள் உங்களுடைய கால் வலியை போக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கால் வலிகள், கால்னா நீங்க அதாவது குதிங்கால்ல இருந்து நீங்க மேல தொடை வரைக்குமே எடுத்துக்கலாம். எந்த இடத்துலையும் வலிகள் வராம இருக்கணும்னா அதுக்கு களி உணவுகள் பெஸ்ட்.
வெந்தய களி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை நமக்கு நல்லா கொடுக்கும். அங்கே அந்த லூப்ரிகேஷன்ஸ்லாம் வந்து நல்லா கொடுத்துரும் எல்லா ஜாயின்ஸுகளுக்கும். கம்மங்களி எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் அந்த டிஸ்க்கு நல்லா பலப்படுத்தும். அந்த டெண்டன்ஸை நல்லா பலப்படுத்தும். தசை மற்றும் தசை நார் பலப்படுத்தும். ஹீட் இருந்ததுன்னா அதை குளிர்ச்சி பண்ணி கொடுக்கும், லூப்ரிகேஷனை கொடுக்கும். எப்படி பாருங்களேன். கேப்பக்களி, ராகி, கேப்பக்களி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எலும்புகளை பலப்படுத்தும். பாலில் தான் என்னமோ நம்ம வந்து இருக்கு, கால்சியம் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். பாலை விட 7 மடங்கு கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது கேப்பை தான், கேழ்வரகு தான், ராகி. அப்போ ராகி களி எடுத்து பாருங்களேன், உங்கள் எலும்பெல்லாம் இரும்பாகும். கருங்காலி மரம் போல் உங்களுடைய எலும்பை இரும்பாக்கணும்னா அதுக்கு வந்து கேப்பக்களி தான், ராகி களி எடுத்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதுபோல் உளுந்தங்களி, இந்த உளுந்தங்களி தான் அந்த டிஸ்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடை நல்லா கிடைக்கும், பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கும். உளுந்தங்களி, ஓகேங்களா. இப்படி டிஃப்ரெண்டாக களி உணவுகளை உங்களுடைய உணவுகளோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முழங்கால் மூட்டு வலி மட்டுமல்ல, எந்த ஜாயின்ஸ்கள்லையும் உங்களுக்கு பெயின் வராமல் பாதுகாக்கப்படும். எலும்பு, நரம்பு, தசை, தசை நார், டிஸ்கு, ஃப்ளூயிட் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான தீர்வு இவ்வகையான களிகளை. இந்த களிகளை ரெடி பண்ணி வச்சுட்டு செக்கில் ஆட்டின எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அப்படியே கருப்பட்டியை போட்டு அப்படி கலந்து அடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை பாருங்கள், அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஆஹா, இவ்வளவு நாள் விட்டுட்டமே அப்படின்னு. அப்படியே திருநெல்வேலி அல்வா போல இருக்கும். அந்த மாதிரி வந்து அப்படி கலந்து சாப்பிட்டு கொடுங்க. நீங்கள் சாப்பிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு, அதாவதுன்னா அடுத்த தலைமுறைக்காவது அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கணும்னா இதை முதல்ல கொடுங்க. உங்களையும் பாதுகாக்கலாம், உங்களுடைய அடுத்த தலைமுறையும் பாதுகாக்கலாம். ஏன்னா இன்னைக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிக்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்குது. அதை தடுக்கணும்னா இதை முதல்ல கொடுங்க. அதனால களி உணவுகள், நம்முடைய பாரம்பரிய உணவுகளான களி உணவுகளை தினந்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து உணவுல சேர்ப்போம். தினந்தோறும் இல்லைனாலும் வாரத்துல 3 நாளாவது நம்ம வந்து சேர்த்துக்குவோம். காலை உணவாக இந்த உணவை சேர்த்துக்குவோம். நமக்கு உடலில் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பாதுகாப்போம். இவை அனைத்தையும் கடைபிடித்து உங்களுடைய எலும்பு மண்டலம், உங்களுடைய டிஸ்க், தசை மற்றும் தசை நார் மண்டலம் அனைத்தையும் பலப்படுத்தி, அனைத்து மூட்டுகளையும் பலப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.